வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டு வாழ்க்கையில் எல்லோரும் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்கள் வசந்த் டிவி இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. உலகத்திலே பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும். அந்த நிகழ்வுகளின் சாராம்சத்தை நாம் மனதில் நிறுத்தி நமக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சண்டை இல்லாமல், போர்க்களத்தை பார்க்காமல் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் பகுதியை தனக்காக எடுத்துக்கொண்டது. நீங்கள் ஆச்சரியப்படலாம், அது உண்மைதான். ரஷ்யாவை சார்ந்த அந்த நாடு ஒரு ஓரமாக கனடா நாட்டின் மேற்பகுதியில், வடக்கு பகுதியில் பனி படர்ந்த இடமாக இருந்தது. அது அலாஸ்கா என்று அழைக்கப்பட்ட நிலப்பகுதி. எப்பொழுதும் பனிமலை, பனியால் சூழ்ந்த இடம். ரஷ்யாவுக்கும் அதன் பகுதிக்கும் மிகவும் நீண்ட தூரம். யாரும் போய் பார்க்க முடியாது. அங்கே உயிரினங்கள் இல்லை. எனவே ரஷ்யாவுக்கு அந்த நிலப்பரப்பு பெரிதாக தெரியவில்லை. அதே நேரத்தில் அமெரிக்கா விடுதலை பெற்றவுடன் வாஷிங்டனில் கொடியேற்றப்பட்ட போது 50 நட்சத்திரங்களை கொண்ட கொடி ஏற்றினார்கள். ஆனால் அமெரிக்காவிடம் 48 நாடுகள் தான் இருந்தன. உடனே ஹவாய் என்று சொல்லுகின்ற தீவை அமெரிக்காவுடன் சேர்த்துக் கொண்டார்கள். இன்னும் ஒரு இடம் தேவை. அதை அமெரிக்க அரசு ரஷ்யாவிடம் கேட்டது. அலாஸ்கா நாடு கனடா நாட்டின் மேல் பகுதியில் இருக்கிறது. உங்களுக்கும் அதற்கும் நெடுந்தூரம் இருக்கிறது, பயன்படுத்தப்படாமல் இருக்கிறது. அந்த நிலப்பகுதியை எங்களுக்கு விலைக்கு தாருங்கள் என்று சொல்லி அமெரிக்கா விலை பேசி வாங்கிவிட்டது. ரஷ்யாவுக்கு அதன் வளம் தெரியவில்லை. அமெரிக்கா வாங்கிய பிறகுதான் அதில் ஏராளமான மீன் வகைகள் இருக்கின்றன என்பது தெரிய வந்தது. அதோடு மட்டுமல்ல, அங்கே ஆயிலும் இருக்கிறது என்று கண்டுபிடித்தார்கள். தனக்கு தேவையில்லை என்ற இடத்தை சொற்ப விலைக்கு அமெரிக்காவுக்கு கொடுத்தது ரஷ்யா. ஆனால் அமெரிக்க நாடோ அந்த இடத்தை மீன் வளம் இருக்கின்ற இடமாக இருப்பதால் மீனை சேகரிப்பதும் அந்த இடத்தின் அடிப்பகுதியில் ஆயில் இருப்பதையும் கண்டுபிடித்து நாட்டை வளமாக்கிக் கொண்டார்கள். எனவே தேவையில்லாமல் கிடந்த இடத்தை, அதுவும் வேறொரு நாட்டின் இடத்தை, சண்டை இல்லாமல் எப்படி அழகாக அது பெற்றுக்கொண்டது என்பதுதான் அதன் உள்ளார்ந்த அர்த்தம். அதில் இருக்கின்ற வளம் நாட்டிற்கு தேவைப்படும் என்பதை உணர்ந்தே அமெரிக்கா அதை வாங்கி இருக்கிறது. எனவே சில நேரத்தில் சும்மா கிடக்கும் இடங்கள், பொருட்கள் தேவை உள்ளதாக, மக்கள் மதிக்கின்ற இடமாக அது மாறும். அதைத்தான் மறைந்த மாமேதை வி.ஜி. பன்னீர்தாஸ் அவர்கள் செய்வார்கள். கிராமங்களுக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே தேவையற்று கிடக்கின்ற கற்களை கூட விலை பேசி வாங்குவார். நாங்கள் கூட ஆச்சரியப்படுவோம், எதற்கு அண்ணாச்சி இதை வாங்குகிறேன் என்று சொல்லுவோம். உங்களுக்கு தெரியாது, இன்னும் 4 நாட்கள் கழித்து பாருங்கள் என்று சொல்லுவார். அங்கே சும்மா கிடக்கின்ற கற்களை அந்த ஊர்க்காரிடம் கொஞ்சம் ரூபாயை கொடுத்து லாரிகளில் ஏற்றி விஜிபி கோல்டன் பீச்சிலே கொண்டு சென்ற பிறகுதான் தெரியும் அந்த கல்லில் கலை வண்ணம் இருக்கும். அந்த கல் சாதாரண கல் அல்ல, ஒரு தூணாக இருக்கும். அதில் சிற்பி கலையை வடித்து சிற்பங்களை வைத்திருப்பார். அது மண்ணிலே புதைந்து கிடந்ததினால் அந்த ஊர் மக்களுக்கு தெரியவில்லை. ஆனால் எங்கள் வழிகாட்டி அண்ணாச்சி விஜிபி அவர்களுக்கு மனதார தெரிந்து அதை வாங்குவார். எனவே வாழ்க்கையில் எல்லோரும் எல்லா நேரத்திலும் வெற்றி பெறுவதற்கு சில அடிப்படை உள்நோக்கம் இருக்க வேண்டும், கொஞ்சம் சிந்தனை வேண்டும். கூறிய நோக்கம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று சொல்லி
மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.